அப்போ நீங்க சொல்றதெல்லாம் போய் நீங்களாம் திமுக என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாரு அப்படிங்கிறீங்க. அப்ப பெரியார் ஜாதி எதுவும் ஒழிக்கல. 5 முறை ஆண்டவர், அதனால அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர். அப்ப நீங்க 5 முறை ஆட்சி பண்ண திமுக இங்க ஜாதியை ஒழிக்கல. நீங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில உங்க கூட்டணியில இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு என்ன மரியாதை? அதிகாரத்திலே ஆட்சியிலே இருக்கிறவங்க உங்க கூட்டணியில இருக்கணும். இப்ப அடுத்து எலெக்ஷன் வருது, உங்க கூட்டணியில விரிசல் விழுந்துடக்கூடாது. ஓட்டு, தேர்தல் இதை மட்டுமே குறிக்கோளா கொண்டு ஒரு ஆட்சியை நடத்திட்டு மக்களை பத்தி சிறிதும் கவலைப்படாத ஒரு ஆட்சி அப்படின்னா அது திமுக. திமுக வீசிக்க கூடிய அத்து சுருட்டி எறியறீங்களா இல்லையா? வீசிக்காவோட கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? அதற்கு நீங்க எதுக்காவது வாயை திறந்து கேட்டிருக்கீங்களா ரவிக்குமார் அவர்களே? அவங்களுக்குலாம் நீங்க என்ன பண்ணுன்றதை விட்டுட்டு பேரு நீங்க சமூக நல விடுதி அப்படின்னு சொல்லி பேரை சமூக நீதி விடுதிகள்னு மாத்திட்டா இல்ல என்ன நீங்க பெருமை வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? முழுக்க முழுக்க இந்த திமுக அப்படின்னால என்னன்னா ஒரு நாடக கம்பெனி. நீங்க பேர் வைக்கிறீங்களே, சோறு வைக்கிறீங்களா? அதான் கேள்வி. பேர் விதவிதமா வைக்கிறதுல திராவிட மாடலை அடிச்சுக்கவே முடியாது. எதுக்கு தெரியுமா பூட்டு போடுறான்? உங்களை மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உண்டியலை கொள்ளையடிக்க ஒரு நாத்திக கும்பல் வருது பாரு, அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த உண்டியலுக்கு நாங்க பூட்டு போடுறோம். நாங்க ஒரு கல்லை எடுத்து அதை சிலையா வடிச்சு உள்ள கொண்டு போய் வச்சா அதை நாங்க கடவுளாக்கி வணங்குறோம். நீங்க எல்லாம் எத்தனை தடவை கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாலும் நீங்க என்ன மனுஷனா கூட மாற மாட்டேங்கிறீங்கல்ல. தீக்கால இருக்கிற தலைவர்கள் யாராவது ஒய்ஃப் ஆகுது, நான் கருப்பு சட்டையும் கருப்பு பேண்டையும் போட்டிருக்கேன், கிராப் வெட்டிட்டு இருக்கேன், காட்டுங்க யாராவது ஒருத்தரை நீங்க காட்டுங்க. அவங்க எந்த அளவுக்கு ஆச்சாரமா அந்த புடவை கட்டி தாலி செயின் போட்டு குங்குமம் போட்டு வச்சு பூ வச்சு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப ஊரா விட்டு பிள்ளையெல்லாம் நீ கிராப் முடிய அறுத்து விட்டு நீ பேண்ட் சட்டை கருப்பு சட்டை பேண்ட் சட்டை போட விட்டு நீ திரிய விடுவ. ஓ விட்டு பொம்பளைங்களாம் எப்படி இருக்காங்க? அதுபோல கோவில்களை புனரமைக்கிறதுக்கு, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு, கோவில் அன்னதானத்துக்குன்னு தமிழக அரசு நிதியில இருந்து எவ்வளவு கொடுத்துருக்கு? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இந்து சமய அறநிலையத்துறை எங்ககிட்ட இருந்தே வாங்கி எங்க காசையே வச்சு நீங்க கும்பாபிஷேகத்தை பண்ணிவிட்டு தமிழக முதல்வர் எல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டே போயிட்டு இருக்கீங்க. இந்துக்கள்ல இழிச்ச வயல் உங்க வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா? கனிமொழி அக்கா அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரா இல்ல ஏதாவது பொதுச் செயலாளரா? அதிமுக என்ன முடிவு எடுக்கணும்ன்றதோ இல்ல பிஜேபியில என்ன முடிவு எடுக்கணுங்கிறதே கனிமொழி அக்கா எங்க பேசுறாங்க? இப்ப என்ன பண்றாங்க? ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வீடு விட போறாங்க. நாங்களும் அதான் சொல்றோம், திமுகவை துரத்தி அடிக்கணுங்கிறதுல ஓரணியில் தமிழ்நாடு தாங்கி நிக்குது. அப்படின்னா சொல்லுங்க, திமுக இருந்து இப்ப எவ்வளவு பேர் லிஸ்ட் நாங்க வெளியே வரோம்னு சொல்லுங்க. எத்தனை பாலியல் குற்றவாளிகள், எத்தனை கொலை குற்றவாளிகள், எத்தனை ரவுடிங்க, எத்தனை கஞ்சா கடத்துறவங்க, எத்தனை கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, எத்தனை மெத்து இது பண்றவங்க, எவ்வளவு பேர் சொல்லணும் உங்களுக்கு? அப்ப எத்தனை பேருக்கு திமுக பொறுப்பேத்துட்டீங்களா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணன் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். நம்ம திமுக காங்கிரஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு தெரியல மேம். அதாவது செல்வ பிறந்தையை வல்லக்கோட்டை முருகன் கோயிலை மேலே ஏற விடலை அப்படின்ற மாதிரி விசிகாவை சேர்ந்த ரவிக்குமாரே கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது இது என்ன வழிபாட்டு தீண்டாமையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு மேம். இது ஸ்டாலின் விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேம். அங்கே என்னதான் நடந்தது மேம்? அங்கே அப்போ நீங்க சொல்றதெல்லாம் போய் நீங்களாம் திமுக என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாரு அப்படிங்கிறீங்க. அப்ப பெரியார் ஜாதி எதுவும் ஒழிக்கல. நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? நாங்க தான் 5 முறை ஆட்சி நடத்தணும், 5 முறை ஆண்டவர், அதனால அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர், எங்களுக்கு தமிழ் கடவுள்னா கருணாநிதி தான், இப்படிலாம் பில்டப் கொடுக்குறீங்கல்ல. அப்போ நீங்கள் 5 முறை ஆட்சி பண்ண திமுக இங்கே ஜாதியை ஒழிக்கல. நீங்கள் இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு என்ன மரியாதை? அங்கே மேலே ஏற உள்ள அது என்னை ஜாதியை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன ஜாதியை ஒழிச்சிட்டீங்க? அப்போ இங்கே என்ன சமூக நீதி வாழுது தமிழ்நாட்டில்? இதுக்கு எதை காட்டுது? இதே ஒரு எதிர்கட்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா இந்நேரம் திமுக இதுக்கு என்ன பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பீங்க? இந்நேரம் ஒட்டுமொத்த மீடியாக்களும் எப்படி இது பெரிய டிபேட் ஆக்கியிருப்பீங்க? இதை எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பீங்க? அறநிலையத்துறை யாரோட கண்ட்ரோலில் இருக்கு? சேகர் பாபு அவர்கள் கண்ட்ரோலில் இருக்கு. சேகர் பாபு அவர்கள் தானே இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். எப்படி நீங்கள் இருக்க உங்கள் கோயிலில் எதுக்காக இப்படி விடமாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க? உடனே சேகர் பாபு அவர்கள் என்ன பண்ணுறாரு? இப்போ இவர் வீட்டுக்கு போய், செல்வ பிறந்தவர்கள் வீட்டுக்கு போய் அவர் கையை பிடிச்சிட்டு வருத்தம் தெரிவிக்கிறாரு. தெரியாமல் நடந்துருச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. உடனே அவர் ரொம்ப பெருந்தன்மையாக இதோட விட்டுருங்க, ஏன்னா அடுத்து இவங்களுக்கு பிரச்சனை வரும். அது ஏன்னா நீங்கள் என்ன சமூக நீதி காவலர்னு சொன்னீங்க, உங்கள் ஆட்சியில் உங்கள் கூட்டணியில் இருக்கிறவனே இங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம், அப்படி என்ன இதோட இருக்கீங்க அப்படின்ற பிரச்சனை வந்துடும் அப்படின்னு வாயவங்க மூடிக்கிறாங்க. இதே சேகர் பாபு அவர்கள் இவரோட கண்ட்ரோலில் இருக்க, அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்க ஒரு கோயிலில் வச்சு அஜித் குமாருங்கிற ஒரு இளைஞரை அடிச்சு கொள்றாங்க. அதுக்கு இவர் அங்கே போய் அதை அஜித் குமார் வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தாரா சேகர் பாபு அவர்கள்? அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாரா? அதுக்கு வாயை திறந்தாரா? அப்போ இங்கே யாருக்காக வேலை செய்யுது இந்த திமுக அரசாங்கங்கிறது? அதிகாரத்திலே ஆட்சியிலே இருக்கிறவங்க உங்க கூட்டணியில இருக்கணும். இப்ப அடுத்து எலெக்ஷன் வருது, உங்க கூட்டணியில விரிசல் விழுந்துடக்கூடாது. ஓட்டு, தேர்தல் இதை மட்டுமே குறிக்கோளா கொண்டு ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு மக்களை பத்தி சிறிதும் கவலைப்படாத ஒரு ஆட்சி அப்படின்னா அது திமுக.
அடுத்து இந்த பக்கம் வாங்க, விசிகாவோட ரவிக்குமார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு வழிபாட்டு தீண்டாமை, இதை முதல்வர் விசாரிக்கணும் அப்படின்றாரு. விசிகாவோட ரவிக்குமார் அவர்களுக்கு அவங்களோட கட்சி தலைவர் திருமாவளவன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து அங்கே இருக்க திமுக ஆஃபீஸில் திமுகவில் இருக்கிற நிர்வாகியை போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ எல்லாரும் சோஃபாவில் உட்காந்துட்டு அவர் வந்து பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் வந்து இது சோஃபாவா சேரா அப்படின்ற வித்தியாசத்தெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவரோட பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் எப்படி நீங்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிற இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு மனுஷனையே நீங்கள் இப்படி நடத்துவீங்க ஜாதியை வச்சுன்னா, அப்போ சாமானிய மக்களை நீங்கள் எப்படி நடத்துவீங்க? அதற்கு வந்து ரவிக்குமார் அவர்கள் வாயை திறந்தாரா? எங்கேயாவது உங்கள் கூட்டணியிலே ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குதுன்னா விசிகாவோட கொடியை கட்ட விடுறீங்களா? திமுககாரங்க விசிகா கொடியை அத்து சுருட்டி எறிகிறீங்களா இல்லையா? விசிகாவோட கொடி கம்பம் வைக்கிறதுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அதற்கு நீங்கள் எதுக்காவது வாயை திறந்து கேட்டிருக்கீங்களா ரவிக்குமார் அவர்களே? அடுத்ததா இவரே சொல்லியிருக்காரு, வன்னியரசு அவர்களே, நீங்களாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் சொன்னார் அப்படின்றத ஒரு இதுலேயே சொல்கிறார், அவர் டிவி ஷோவில் சொல்லியிருக்காரு. அப்போ இது வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் எந்த ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களும் பொது தொகுதியில் வந்து திமுகவில் வந்து போட்டியிட்டதே கிடையாது. அது ஆர் ராசாவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அவர் ஜெயிச்ச பெரம்பலூர் தொகுதியாக இருந்தாலும் தனித்தொகுதியாக மாற்றுறப்ப எங்கே தனித்தொகுதியோ அங்கே தான் அவர் தூக்கி அடிக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடலோட சமூக நீதி. இதெல்லாம் வாயை திறந்து கேட்க முடியாத ரவிக்குமார் அவர்கள் இன்னைக்கு இந்த ஒரு கோவில் அவங்கள மேலே விடலணும், உடனே வழிபாட்டு தீண்டாமை, இதற்கு முதல்வர் பதில் சொல்லணும் அப்படின்னா அப்போ நீங்கள் யாருக்கானவர்கள்? நீங்கள் எப்படி நாங்களாம் பட்டியலின மக்களோட பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு பட்டியலின மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு போய் நீங்கள் அவங்கள்ட்ட நிற்கிறீங்க. வேங்கை வயலில் இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துச்சு அவங்களுக்கு. இப்போ வரைக்கும் யார் குற்றவாளி இது பண்ணாங்களா? யாரோ ஒருத்தவங்களை சொன்னாங்க, பிரச்சனையாச்சு, அதை அப்படியே பூசி மொழிகிட்டு தான் வச்சுருக்கீங்க. அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணி விசிகால போய் நின்னீங்களா? அப்போ நீ இவங்களெல்லாம் யார் அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இவர்களாம் அப்பட்டமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுனா மக்களை வந்து திசை திருப்பலாம், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளா வச்சு இவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். மேம், நீங்கள் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க மேம். ஆனால் இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து சமூக நீதி விடுதிகள்னே ஆரம்பிச்சிருக்காரு மேம். இது எல்லாருமே பாராட்டுறாங்களே மேம் இந்த விஷயத்தில். நீங்கள் பேர் வைக்கிறீங்களே, சோறு வைக்கிறீங்களா? அதான் கேள்வி. பேர் விதவிதமாக வைக்கிறதுல வந்து திராவிட மாடலை அடிச்சுக்கவே முடியாது. இருக்கிற விடுதியே சமூக நீதி விடுதிகள்னு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கரெக்டு. அந்த சமூக நீதி விடுதிகள்னு நீங்கள் சொல்கிறதுல என்ன சமூக நீதி இருக்குது? அந்த குழந்தைங்களுக்கு ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குதா? அது அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவே போட்டிருக்காரு. ஒரு நாளைக்கு நீங்கள் கணக்கு காட்டுறது வந்து 50 ரூபா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு. 50 ரூபாவில் சாப்பிட்ருவீங்களா நீங்கள் 3 வேளை சாப்பாடு? அதுவும் செலவு பண்ணப்படுறதுல 39 ரூபா தான் செலவு பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நீங்கள் கோடி கணக்கில் வந்து அந்த இதுக்கு விளம்பரம் மட்டும் கொடுக்குறீங்க. ஆதி திராவிட நலத்துறையிலேருந்து விளம்பரம் மட்டும் கோடி கணக்கில் கொடுக்குறீங்க. ஏங்க நீங்கள் அதை அவங்களுக்கு செலவு பண்ணுமா இல்லையா? அந்த இப்போ இந்த ஹாஸ்டலில் எத்தனை பசங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரூம்ஸ் இல்லை, டாய்லெட்ஸ் இல்லை, தண்ணி வரதில்லை, தரமான சாப்பாடு இல்லை, எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுன்றதை விட்டுட்டு பேர் நீங்கள் வந்து சமூக நல விடுதி அப்படின்னு சொல்லி பேரை சமூக நீதி விடுதிகள்னு மாற்றிட்டா இல்லை என்ன நீங்கள் பெருமை வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? முழுக்க முழுக்க இந்த திமுக அப்படின்னாலே என்னன்னா ஒரு நாடக கம்பெனி. நாடகம் நடத்தணும், விளம்பரம் பண்ணணும், காசை கோடி கோடியாக மக்களுக்கு கொடுக்கறத விட விளம்பரத்துக்கு கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு 10,000 ரூபா மக்களுக்கு செலவு பண்ணிட்டு அவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. மத்திய அரசுலேருந்து ஆதி திராவிடருக்காக ஒதுக்கப்படுற நிதியை திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு நம்மளே அவர்கள். எதுக்காக மத்திய அரசு கொடுக்கறத நீங்கள் ஏன்பா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுவாங்கல்ல, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி மத்திய அரசுலேருந்து உங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க, ஆதி திராவிடர்களுக்கு கொடுக்கறத செலவே பண்ணாமல் நீங்கள் எதுக்கு திருப்பி கொடுக்குறீங்க? இது என்ன மாதிரியான சமூக நீதி? நீங்கள் என்ன இப்போ சமூக நீதினு பேர் மட்டும் கலர் கலராக வச்சுக்கிட்டா போதுமா? அந்த மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை பண்ணுறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லணும்ல நீங்கள். இப்போ இந்த சமூக நீதி விடுதிகள்னு போட்டிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க இந்த சமூக நீதி விடுதிகளில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எந்தெந்த பில்டிங்லாம் இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்குது, இந்த பில்டிங்குள்ள உங்களோட குழந்தைகளை யாராவது ஒருத்தவங்களை போய் ஒரு நைட்டு நீங்கள் தூங்க விடுவீங்களா? இந்த திமுகவில் இருக்கிற ஒரு கவுன்சிலரை சொல்கிறேன், வார்டு கவுன்சிலரு, அவரோட பிள்ளைய போய் ஒரு நாள் நைட்டு இந்த சமூக நீதி விடுதிகளில் தூங்க விடுவாரா? எந்த நேரம் தலையில் அடிஞ்சு விடுமோன்னு தெரியாது. டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது, தண்ணி ஒழுங்காக வர்றது கிடையாது, சாப்பாடு ஒழுங்காக கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க பெருமை பற்றிட்டு திரியிறீங்க? ஒரு ஏஐயில் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு விட்டுட்டு உடனே இவங்க எல்லாம் சில்லறை செதற விட்டுட்டு கிடக்குறாங்க. நீங்கள் வெறுமனே ஒரு விளம்பரத்திலே ஃபோட்டோ ஷூட்லேயே வந்து ஆட்சியை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த நாடக கம்பெனி நினச்சிட்டு இருக்கு. அப்படின்னா மக்களை நீங்கள் அந்தளவுக்கு முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அர்த்தம். மக்கள் உங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க, கடுமையான அவதியில் இருக்காங்க உங்களால். அப்போ அவங்களே உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க. ஓகே மேம். அடுத்ததாக நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு ஸ்டேஜில் பேசும்போது ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காரு மேம். என்ன விஷயம் மேம் அதில்? இல்லை, சத்யராஜெல்லாம் அவர் மாதிரிலாம் ஒரு கேவலவாதிக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் திரும்ப இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா, இங்கே வந்து இந்து கடவுள்களை இழுத்து பழிச்சு பேசினா வந்து நம்ம பெரிய ஹீரோ ஆயிடலாம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி.
நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஊரெல்லாம் வந்து கோமணங்கட்டி திருவிழா அம்மனமா ஒருத்த போனோன்னா அவனை எல்லாரும் ஆணு பார்ப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லாரும் வந்து கடவுளை வந்து நம்ம வந்து போற்றி வணங்கி எல்லாம் பண்ணுறப்போ நம்ம கடவுளை ஒரு இழிவாக பேசுகிறோம்னா நம்ம பெரிய ஆளாயிரலாம் அப்படிங்கிறத அந்த ஈவேராவோட ஐடியாலஜியும். அதை வச்சு இங்கே இது பண்ணுறாங்க. இவர் சொல்கிறார் சத்யராஜ், ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, கோவிலில் வந்து உண்டியல் வைக்கிறது ஆத்திகமா, அந்த உண்டியலுக்கு பூட்டு போட்டால் அது நாத்திகம் அப்படின்றாரு. நாங்கள் சொல்கிறோம், ஆத்திகவாதிகள் என்ன செய்வாங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவன் கொண்டாந்து உண்டியலில் காசு போடுவான். எதுக்காக? அந்த கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, அந்த கோவிலை பராமரிக்கிறதுக்கு, அந்த கோவிலை சுற்றி ஒரு சுயசார்பு பொருளாதாரம் உருவாகணும்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆத்திகம் அதில் வந்து காசு போடுறான். எதுக்கு தெரியுமா பூட்டு போடுறான்? உங்களை மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உண்டியலை கொள்ளையடிக்க ஒரு நாத்திக கும்பல் வருது பாரு, அவங்க கிட்டேருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த உண்டியலுக்கு நாங்கள் பூட்டு போடுறோம். புரியுதா? அப்போ அந்த நாத்திகனுக்கு பயந்து தான் அந்த உண்டியலுக்கு இது போடுறோம். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்கள் கோயிலில் இருக்கிற உண்டியல் காசை இந்த நாத்திக கும்பல் தான் கொள்ளையடிச்சிட்டு உட்காந்துருக்குது. புரியுதா? அடுத்து ஒன்று சொல்கிறாரு, கோவிலில் இருக்கிறது கல். ரொம்ப பெரிய அறிவாளித்தனமாக பேசுகிறாரு. நாங்கள் ஒரு கல்லை எடுத்து அதை சிலையாக வடித்து உள்ளே கொண்டு போய் வச்சா அதை நாங்கள் கடவுளாக்கி வணங்குறோம். நீங்களாம் எத்தனை தடவை கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் நீங்கள் என்ன மனுஷனாக கூட மாற மாட்டேங்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன எங்களை வந்து எங்கள் சனாதன தர்மத்தை பற்றி பேசுறதுக்கும் இந்து கடவுள் தர்மத்தை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? அப்போ இத்தனாயிரம் வருஷமா இங்கே வச்சு சாமி கும்பிட்டு இருக்க எங்கள் முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய அறிவாளிகளா? அப்போ உங்கள் குடும்பத்தில் திமுகல சத்யராஜ் அவர்களோட மனைவியே கோவிலுக்கு போல சாமி கும்பிடுன்னு சொல்ல முடியுமா அவரால்? ஏன் இவரோட பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஐயரை வச்சு ஐதீக முறைப்படி கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு? அப்போ உங்களுக்கு தேவையா? அப்போ முட்டாத்த பசங்க தானே இந்த வேலையை செய்வாங்கன்னு இவரை சொல்கிறாரு. ஏன் அந்த முட்டாள்தனத்தை நீங்கள் உங்களுக்கு பண்ணீங்க? ஊருக்கு தான் நீங்களா பகுத்தறிவாதம் பேசுவீங்களா? அப்போ உங்களோட பையனுக்கும் பொண்ணுக்கும் உங்களோட ஜாதியிலிருந்து வேற ஜாதி கலப்பு திருமணம் சுயமரியாதை திருமணம்லாம் பண்ணல, உங்க ஜாதியிலிருந்து கரெக்டா ஜாதகம் பார்த்து உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றீங்க ஐயரை வச்சு ஐதீக முறைப்படி. அப்போ ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் நீங்க வந்து இது பேசுவீங்க. உங்க வீட்டு பொண்ணுங்கள்லாம் நல்லா அழகா தலையில பூ வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஊரால இருக்க பொண்டாட்டியெல்லாம் நீங்க வந்து குழப்பி அடிச்சு விட்டுட்டு தாலி அறுப்பு போராட்டம் ஒன்று பண்ணுவீங்க, கோயிலுக்கு போகாதுன்னு சொல்லுவீங்க, தலைமுடியை கிராப்பை வெட்டிக்கோங்குவீங்க, கருப்பு சட்டை போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டு திரும்பிங்க. ஆனா உங்க வீட்டு பொம்பளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க? ஏன் புடவை கட்டிருக்காங்க? யாராவது இந்த தீக்கால இருக்கிறாங்கல்ல, தீக்கால இருக்கிற தலைவர்கள் யாராவது ஒய்ஃப் ஆகுது நான் கருப்பு சட்டையும் கருப்பு பேண்டையும் போட்டிருக்கேன், கிராப் வெட்டிட்டு இருக்கேன், காட்டுங்க, யாராவது ஒருத்தரை நீங்க காட்டுங்க. அவங்க எந்த அளவுக்கு ஆச்சாரமா அந்த புடவை கட்டி தாலி செயின் போட்டு குங்குமம் போட்டு வச்சு பூ வச்சு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அப்போ ஊரா விட்டு பிள்ளையெல்லாம் நீ கிராப் முடிய அறுத்து விட்டு நீ பேண்ட் சட்டை கருப்பு சட்டை பேண்ட் சட்டை போட விட்டு நீ திரிய விடுவ. ஓ வீட்டு பொம்பளைங்களாம் எப்படி இருக்காங்க? ஆச்சாரமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காங்க. அப்போ யாரை ஏமாத்துறீங்க நீங்க? உன்னோட ஐடியாலஜி உப்பு பெறாத ஐடியாலஜி. அந்த செருப்பு மாதிரி வாசல்லே கழட்டி விட்டுவான்னு உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. செருப்பு மாதிரி கழட்டி விட்டுவா வெளியில. இந்த ஆத்திகம் பேசுற எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க முதல்வரோட மனைவி என்ன பண்றாங்க? வீட்டுல எப்படி ஒரு ஆச்சாரமான சாமியார பூஜை அறை வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த ஆத்திகம் பேசுறத இந்த நாத்திகம் பேசுறவனை எங்க கழட்டி விடணும்னு. நாத்திகத்தை செருப்பு மாதிரி வெளியே கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதுதான் எங்களோட சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் வந்து என்னைக்குமே நீடிச்சு நிக்கணும்னா அது பெண்களால மட்டும்தான் முடியும். அதனாலதான் எங்களோட டார்கெட்டு பெண்கள். பெண்களை நீ வந்து எத்தனை பேர்கிட்ட வேணா போகலாம், திருமணம் தாண்டிய உறவு வச்சுக்கலாம், நீ வந்து கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நீ தலையை கிராப் வெட்டிக்கோ, கற்ப பையை எடுத்து போட்டுக்கோ, இந்த மாதிரிலாம் நீ எதுக்கு பெண்களை டார்கெட் பண்ணி டெலிவரி பண்றீங்க? பெண்களை வந்து பெண்கள் தான் இந்த சனாதன தர்மத்தோட ஆணிவேர். அது இன்னைக்கு முதல்வரோட குடும்பத்துல ஆகச்சிறந்த நாத்திகம் பேசுற ஒரு முதல்வரோட குடும்பத்துல இன்னைக்கு எப்படி வந்து வலுவா ஒரு பெண் வந்து அங்க சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை நிலநாட்டி அங்க உட்காந்துருக்காங்க. அதுதான் பெண்களோட சக்திங்கிறது. இந்த தீகா குரூப் இதெல்லாம் அவங்க வீட்டு பெண்கள்லாம் போய் பாருங்க, அழகா சாமி கும்பிட்டு சாமி போட்டோ இருக்கு பாருங்க, பிள்ளையார் போட்டோக்கும் முருகன் போட்டோக்கும் நடுவில் பெரியார் போட்டோ வச்சிருப்பாங்க, ஈவேரா போட்டோ வச்சு அவருக்கு ஒரு குங்கும போட்டோ வச்சு பாளைய போட்டு வச்சிருப்பாங்க. இதுதான் இவங்களோட நாத்திகத்து இது. அதனால இதெல்லாம் இவங்க பேசுறதுக்கு அருகதே கிடையாது. சும்மா வெட்டியா ஏதாவது ஒரு திசை திருப்பணுங்கிறதுக்கு சும்மா ஒரு கிரௌடு அட்ராக்ஷன் இது பண்றதுக்காக இவங்க தான் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது, அதாவது எங்க ஆட்சியில் எந்த ஆட்சியிலுமே நடக்காது, எங்க ஆட்சியில தான் 3177 கோயில்களுக்கு வந்து குடமுழுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம்னு பெருமையா பேசிக்கிறாரு மேம். இது உண்மையான பக்தர்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஸ்டாலின் வந்து அவரும் வந்து ஒரு சனாதனவாதின்னு ஒத்துக்கிறாரா? அவர் அப்ப நாத்திகம் பேசுறவர் இல்லை. அப்ப இனிமே சொல்லுங்க, நானும் ஒரு சனாதனவாதி, நானும் ஒரு சங்கி அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. எப்படி மேம் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ண? அப்புறம் நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்களே 90% பேருக்கு மேலே எங்க கட்சியில இந்துக்கள் தான் இருக்காங்க, என்னோட மனைவியும் கோயிலுக்கெல்லாம் போறாங்க, நாங்க தான் வந்து இத்தனை கோயில்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்து எங்க வரீங்க நீங்க? நானும் சனாதனவாதி தான், நானும் சங்கி தான்.
எங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? இந்து மக்களோட ஓட்டு வேணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எப்படிலாம் இந்து மக்களுக்கு எதிராக என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? அது ஒரு முகமூடி எடுத்து மாட்டிக்கிறது. பாருங்கள், என் ஒய்ஃபு கோயிலுக்குலாம் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் திருப்பி. இப்போ இந்த திருச்செந்தூர் கோவிலில் கூட கிட்டத்தட்ட ஒரு 400 கோடிக்கு வந்து செலவு பண்ணி குடமுழுக்கு பண்ணாங்க, இது கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 200 கோடிக்கு மேலே சிவநாடார் அவர்களே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து டோனர் கொடுத்துருக்காங்க. உண்டியல் காசு அங்கே எத்தனை கோடி வருதுன்னு தெரியும். இதில் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? இது ஏன் மேம் அவர் வெளியே சொல்ல மாட்டேங்கிறது? 200 கோடி ரூபா சிவநாடர் தான் கொடுத்தாரு, ஏன் வெளியே சொல்ல? எப்படிங்க சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? அவங்களே எப்படி மல்லாக்கப்படுத்தி வச்சு துப்பிக்குவாங்களா? அவங்களுக்கு என்னென்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கணுங்க. நீ என்ன வேணால் செஞ்சுட்டு போ, ஸ்டிக்கர் என்னோட தான் இருக்கணும். யார் வேணால் இது நலத்திட்டம் பண்ணிக்க செஞ்சுக்கோங்க, கோயிலை இது பண்ணிக்கோங்க, ஆனால் அதில் ஒட்டுற ஸ்டிக்கர் யாரோட தான் இருக்கணும்? என்னோட தான் இருக்கணும். அதுதான் அவங்களோட ஐடியாலஜி. நீங்கள் சொல்கிறாங்களா 3000 கோயிலுக்கு வந்து பண்ணோன்னு நாங்கள் திரும்ப கேட்குறோம். தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை விடுங்க. இந்த இந்து சமய அறநிலையத்துறை இருக்குல்ல, வெள்ளை அறிக்கை விடுங்க. தமிழக அரசு நிதியிலிருந்து இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கு. எங்கள் உண்டியல் காசுலேருந்து எடுத்ததா இருக்கக்கூடாது. எங்கள் உண்டியல் காசை எடுத்து நீ பண்ணிவிட்டு அப்புறம் என்ன முதல்வர் பண்ணாருன்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம்? எங்கள் உண்டியல் காசுலேருந்து எடுத்த காசு இருக்கக்கூடாது. தமிழக அரசு நிதி, நீங்கள் வந்து தமிழக அரசில் வந்து சர்ச்சு புனரமைக்க இத்தனை நிதி தமிழக அரசு கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்குறீங்க. அதே போல் மசூதிகளுக்கு புனரமைக்க நிதி கொடுக்குறீங்கல்ல, நோம்பு கட்சி கொடுக்குறீங்கல்ல, கிறிஸ்மஸ் விழா கொடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் எந்த காசுலேருந்து கொடுக்குறீங்க? அவங்ககிட்ட இருந்து ஃபண்டு வாங்கி கொடுக்குறீங்களா? தமிழக அரசோட நிதியிலேருந்து கொடுக்குறீங்க. அதுபோல் கோவில்களை புனரமைக்கிறதுக்கு, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு, கோவில் அன்னதானத்துக்குன்னு தமிழக அரசு நிதியிலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் இந்து சமய அறநிலையத்துறையை. எங்ககிட்ட இருந்தே வாங்கி எங்கள் காசையே வச்சு நீங்கள் வந்து கும்பாபிஷேகத்தை பண்ணிவிட்டு தமிழக முதல்வர் எல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டே போயிட்டு இருக்கீங்க. இந்துக்கள்லாம் இழிச்ச வயலுக்கு உங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா? அப்போது நீங்கள் வந்து இப்படி மக்களோட காசை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளோதான் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் எதுக்குன்னா பாருங்கள், எங்கள் முதல்வர் அதை பண்ணியிருக்காரு, எங்கள் முதல்வர் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் வந்து எந்நேரமும் எப்படி வந்து ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைவன் அப்படியே துதிச்சு பண்ணாங்களோ அதை விட ஒரு பங்கு மேலே வந்து இவர் வந்து முதல்வரோட துதி பாடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. வெள்ளை அறிக்கை கொடுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க எதாக இருந்தாலும். ஓகே, நம்ம அடுத்ததான் நம்ம கனிமொழி அவர்கள் இப்போ கூட்டணி பற்றி பேச வந்திருக்காங்க. அதாவது அதிமுக எப்பவுமே எந்த கூட்டணியை பற்றி? அவங்க கூட்டணியை பற்றியா? இல்லை, அவங்க கூட்டணி நல்லா இருக்குதுங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குதாமா. சரி, அது அவங்க சொல்லக்கூடாது, வெளியில இருந்து பார்க்குறவங்க சொல்லணும். பிரச்சனை இல்லையே எங்கேயுமே. இப்போ கூட இந்த திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறாரு. எங்களுக்கு பாருங்க திமுக ஆட்சியில் சமூக நீதி இல்லை, என்னை வந்து ஜாதி பார்த்து உள்ள விடலை அப்படின்றாரு. அந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் டெய்லி 4 மணிக்கு பொழுது நிமிடத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. கம்யூனிஸ்ட்டுகள் அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இவங்க கூட்டணி அப்படியே ரொம்ப இன்டாக்டா இருக்கா? அவங்க கூட்டணி நல்லா இருக்குதா மேம்? சரி, இப்போ அவங்க யாரை பத்தி பேசியிருக்காங்க கனிமொழி? அதிமுக வந்து எப்பவுமே பாஜக கூட்டணி வைக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க. கனிமொழி அக்கா அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரா இல்லை ஏதாவது பொதுச் செயலாளரா? அதிமுகவில் என்ன முடிவு எடுக்கணுன்றதோ இல்லை பிஜேபியில் என்ன முடிவு எடுக்கணுங்கிறதே கனிமொழி அக்கா ஏங்க பேசுறாங்க? நீங்க பாருங்க, எப்போ இந்த என்டிஏ கூட்டணின்னு ஃபார்ம் ஆச்சோ திமுக காரங்க வாயை திறந்தாலே அதிமுக பாஜக அதிமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணி. ஏன் இதே நீ பேசிக்கிட்டு இருக்க? அதுதான் உருப்படாத கூட்டணி, அது விளங்காது, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. சரி, அவன் ஜெயிக்க மாட்டானா? நீ உன் வேலையை பாரு. ஏன் கதறிக்கிட்டே இருக்க? ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிற? எதுக்கு பொழுதனைக்கு வாயை திறந்தா? நீங்கள் உங்கள் கூட்டணியை பற்றி பேசுங்க. உங்கள் கூட்டணிக்குள்ளே ஊர் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி உங்ககிட்ட வந்து கூட்டணி பேரம் பேசலான்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து சீட்டு பேரத்துக்காக மாற்றி எப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, எப்படி உங்ககிட்டலாம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, என்னென்ன அறிக்கைகள் விடுறாங்க, எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் என்ன நியூஸ் பார்க்காம இருக்கிறோமா? அப்போ அவங்க ஏன் அவங்களோட கூட்டணி வச்சாங்க, அவங்க ஏன் இவங்களோட கூட்டணி வச்சாங்க? இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? இன்னைக்கு வந்து சொல்றாங்க நாங்கள்லாம் மிஸ்ஸாவையே பார்த்துட்டு வந்தோவேன்னு சொல்லிட்டு இருக்காருல முதல்வர். மிஸ்ஸால முதல்வர் உள்ள தூக்கி போட்டு மிதிச்சவங்க யாரு? காங்கிரஸ்காரங்க. நீங்க ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு வந்திருக்கீங்க? நீங்க என்ன சொல்லிட்டு திமுக எதற்காக களத்துக்குள்ள வந்தீங்க? காங்கிரஸை ஒழிச்சே தீருவோம், காங்கிரஸோட ஆட்சி இல்லாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க. இன்னைக்கு அப்புறம் ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க? இதே பாஜக கூட கருணாநிதி அவர்கள் கூட்டணி வச்சாரா இல்லையா? அப்போ என்னங்க உங்கள் ஐடியாலஜி? உங்களுக்கு வேணும்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. நீங்கள் அடுத்தவங்களை வந்து நீங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சிங்க, நீங்கள் இவங்க கூட கூட்டணி வச்சிங்க, அப்படிலாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? அப்போ கனிமொழி அக்கா இது வரைக்கும் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, கனிமொழி அக்கா கொடுத்த வாக்குறுதியை முதல்ல நிறைவேற்றினாங்களா? நாங்கள் வந்து சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுப்போம், நாங்கள் வந்து பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்போம், டீசல் 65 ரூபாய்க்கு கொடுப்போம், எங்கள் அண்ணன் வந்தாருன்னா இதே கிடையாது, டோல்கேட்டே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துருவோம், இதெல்லாம் சொன்னாங்கல்ல. விவசாய கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, இதெல்லாம் கனிமொழி அக்கா வந்து வாக்குறுதியை படித்தாங்கல்ல. ஏன் அதெல்லாம் செய்யலைன்னு அவங்க அண்ணனை கேட்டாங்களா? அறிக்கை விட்டாங்களா? அதை விட்டுட்டு இங்கே போய் ஏடிஎம்கேல கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள கூட்டணியே வைக்க மாட்டேங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்க? சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுங்க. அந்த அக்கா தான் மைக்கை தூக்கி வச்சுட்டு சொன்னிச்சு, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
இப்போ எல்லாரும் அப்படியே பாலாறு தினமும் ஓடிட்டு இருக்கு, சாரையாறு ஓடிட்டு இருக்குது, அது கள்ளச்சாரமும் சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. மெத்து அப்படின்னு அதனது போதை ஊசி வாயிலே வராது என்னென்னமோலாம் வந்து டெய்லி நியூஸில் பார்க்குறப்ப தான் என்னென்னமோ வருது. ஏன்னாங்கடா இதெல்லாமே இருக்குதா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? அப்படியே கலகலன்னு சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படியே பொட்டும் பூவுமா அப்படியே குதூகலமாக இருக்கிறாங்க தமிழக பெண்கள். எத்தனை இளம் விதவைகள் இன்னைக்கு உருவாயிருக்காங்க. புருஷன் இருந்தாலும் வாழா வெட்டியா உட்காந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க. இல்லை குடிகாரனை வச்சுக்கிட்டு வீட்டில் எப்படி வேதனை பண்ணிட்டு இருக்க பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியல கனிமொழி அக்காவுக்கு. ஆனால் இவங்க பேசுறது என்ன பேசுவாங்கன்னா, அடுத்தவங்க ஏன் எதிரில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட்டு, ஏன் அவங்க அதை செய்யலன்னு கேட்கறதுக்கு கனிமொழி அக்காவுக்கு என்ன யோகிதை இருக்கு? நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் படிச்சிங்க பாருங்க. நீங்கள் வேன் மேலே நின்றுக்கிட்டு படிச்சிங்கல்ல ஊரா போய், அதை முதல் நிறைவேற்றிருக்காரா அப்படின்னு உங்கள் அண்ணன் கிட்ட கேளுங்க. ஒரு பெரிய பெட்டியை தூக்கிட்டு வந்து இந்த பெட்டிக்குள்ள போட்டு எல்லாத்தையும் பூட்டுற அண்டா காக்காசம் அபுகா குகும் திறந்திரும் சீசேங்கிற மாதிரி 100 நாள்ல உங்க எல்லாருக்கும் தீர்வு கிடைச்சிருந்தாரு. 100 நாள் இன்னும் அவங்களுக்கு ஆவலை போல இருக்கு. ஆட்சியே முடிய போகுது. மக்கள்லாம் இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களே அப்படியே தூக்கி போட்டு புதைச்சிருவாங்க அதுல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்றாங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வீடு விட போறாங்க. நாங்களும் அதான் சொல்றோம், திமுகவை துரத்தி அடிக்கணுங்கிறதுல ஓரணியில் தமிழ்நாடு தாங்கி நிக்குது. சரியா? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல ஓரணியில நிக்குது. நிச்சயமா மக்கள் வந்து இந்த திமுகக்கு 2026 ஒரு மிகச்சிறந்த பாடத்தை கொடுப்பாங்க. ஓகே மேம், கடைசி ஒரே ஒரு விஷயம் மேம், இந்த கடலூர் நடந்த அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல வந்து எல்லாருமே ரயில்வே துறையை தான் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் ரயில்வே துறையிலேருந்து என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே வந்து நிதியெலாம் ஒதுக்கி ரெடி பண்ணி வைக்கிறோம், ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. எது உண்மை இதில்? இல்லை, அவங்க தெற்கு ரயில்வேலேருந்து சதன் ரயில்வேலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி இதுக்கான ஃபண்டு முதற்கொண்டு அலாட் பண்ணியாச்சு, ஆனால் அங்கே இருக்கிற மாவட்ட கலெக்டர் வந்து இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. எதனால அதை கொடுக்கல அப்படின்ற விஷயமே நமக்கு வந்து இன்னும் தெரியல. இது என்ன அப்படின்னா, அதிகாரிகளோட மெத்தனை போக்கு. திரும்ப நம்ம சொல்கிறது என்ன, நிர்வாகத்திறன் இல்லைங்க, மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வளி. நீங்கள் மேலே இருக்கிறவர் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆட்சி பண்ணுவார், கீழே நம்மளோட ஒவ்வொரு இதையும் நம்ம கவனிச்சுட்டு இருக்காரு, ஐயோ அவருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா அதிகாரிகள் வந்து ஒழுங்காக வேலை செய்வாங்க. இங்கே அவருக்கு எதுவுமே தெரியறதில்ல, என்ன நடக்குதுன்னு தெரியறதில்ல. அவர் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. அப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கவுங்க கையில் எடுத்துக்கிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு. இப்போ பாருங்க, அந்த அஜித்குமார் மரணத்துக்கு அப்புறம் கூட எத்தனை வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து தாக்குறது, அடிக்கிறது, எட்டுத்தோன சப்புன்னு அடிக்கிறது, கடுமையாக தாக்குறது, மிதிக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் முதல்வர் என்ன சொல்றாரு, அப்படியே கண்டு காணாமல் நடவடிக்கை எடுத்தாச்சுல்ல அப்படின்றாரு. அவர் கூட்டணியில் இருக்க திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மீசியை முறுக்கிக்கிட்டு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்துறாருங்க. நாங்கள் எதுவுமே கேட்கவே தேவையில்லையா, இறங்கி முதல்வர் வேலை செஞ்சுட்டாரு, அதுக்கப்புறம் நாங்கள் என்னங்க பண்ணணும்னு கேட்குறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்க ஜால்ரா கொட்டுறவங்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் எப்படி ஆட்சி ஒழுங்காக நடக்கும், நிர்வாகம் எப்படி ஒழுங்காக நடக்கும்? இங்கே ஆட்சி நிர்வாகம் ஒழுங்காக நடக்கலன்னா உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க? அப்போ எல்லாம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஒட்டு மொத்தமாக சீரழிஞ்சு கிடக்கு தமிழ்நாட்டோட நிர்வாகமே. அப்போ எதற்காக இப்போ தான் இதில் உயிர் போன உயிர் எதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே எப்படின்னா, ஒரு உயிரை கொடுத்து தான் நீங்கள் வந்து நம்ம பாடம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களோட மெத்தனை போக்கால அப்பாவி மக்களோட உயிர் பழி போகுது. அப்போ என்ன ஆகுது, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏழை மக்கள் அவங்களோட உயிர் போனால் இவங்களோட பணம் பலத்தில் இருக்கிறவங்க, நல்ல பணக்காரவங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க உயிர்னா அவங்களுக்கு அது ரொம்ப காஸ்ட்லியான உயிர். அதே அப்பாவி ஏழை மக்களோட உயிர்னா உயிர் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட மெத்தனை போக்கு உண்மையாலுமே இன்னைக்கு தமிழக மக்கள் திரும்ப யோசிக்கணும். இது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் பிழையை அவங்க செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போட்டது. இனி எக்காரணம் கொண்டும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து திமுக அடிச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு தமிழக மக்களுக்கு. அஜித்குமார்னு சொன்னோன்னே ஒரு கேள்வி எழுதுது. அதாவது அஜித்குமார் வழக்கில் இந்த நிக்கிதான்றவங்க வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, பண்ணாங்க. எத்தனையோ ஊடகங்கள் எத்தனையோ விஷயங்கள் கேள்வி எழுப்பிட்டாங்க. அந்த நிக்கிதாவை கொடுத்து விசாரணை பண்ணலாமே, அவங்களை கைது பண்ணலாமே, இன்ன வரைக்கும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிக்கிதாவுக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் ஏகப்பட்ட பெரிய தலைங்க. தலைமைச் செயலகத்திலேருந்து ஃபோன் வந்து ஒரு 9.5 பவுன் நகைக்கு எத்தனை பேரை போட்டு ஒரு தனிப்படையை அமைச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஸ்னு பாருங்க. இந்த நேற்று நியூஸ் வருது, அந்த அம்மா காலேஜுக்கு வந்துருச்சான் பாடம் எடுக்கிறதுக்கு. அப்போ என்ன நடக்குதுங்க திராவிட மாடலில்? ஏன் அந்த அம்மா கைது பண்ணல? ஏற்கனவே பொதுமக்களே அவங்களை பிடிச்சி வச்சுட்டு இது பண்ணப்போ போலீஸ்லேருந்தே கூப்பிட்டு இல்லை அவங்களை விட்டுருங்கன்னு சொன்னதான் சொல்கிறாங்க. இப்போ அந்த அம்மா நேற்று காலேஜுக்கு வந்துருச்சு பாடம் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. இப்போ என்ன மாதிரி திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? அப்போ அந்த யார் அந்த நிக்கிதா, அந்த நிக்கிதாவுக்கு பின்னாடி இருக்க சார்கள்லாம் யாரு? அப்போ இவங்களெல்லாம் ஏன் திமுக பேக்கப் பண்ணுது? நீங்கள் அந்த நிக்கிதா வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கூட நின்னாங்க, பிஜேபி சப்போர்ட்ரு, இவங்க ஏடிஎம்கே கூட இருந்தாங்க, இது சங்கிகளோட வேலை, இப்படிலாம் நீ ஒரு பில்டப்பை கொடுத்து கிரியேட் பண்ண பார்த்தீங்கல்ல. அப்போ ஏன் நிக்கிதாவை நீங்கள் காப்பாற்றுறீங்க? எதற்காக? உண்மையாலுமே அந்த 9.5 பவுன் நகை காணா போச்சா இல்லையா? அந்த விஷயத்தை பிறகு வெளியே கொண்டு வந்தீங்களா? நிக்கிதாவை ஏன் விசாரணை வளையத்துக்குள்ள நீங்கள் கொண்டு வரல? எதன் அடிப்படையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்தீங்க? நீங்கள் கேட்பீங்கல்ல, இப்போ நான் என் கார் காணா போச்சுன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறேன் என்கிட்ட ஒரு ஆடி கார் இருந்துச்சுங்க, அந்த காரோட விலை 10 கோடி காணா போச்சுங்கிறேன். உண்மையாலுமே என்கிட்ட ஆடி கார் இருந்துச்சா இல்லையான்னு முதல்ல விசாரிப்பீங்களா இல்லையா?
அப்போ யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் சொல்கிறேன் அப்பா இவர் தான் எடுத்தார் அப்படின்னு உடனே உங்களை உள்ளத்துக்கு வச்சு அடிச்சிருவாங்களா? முதல்ல உண்மையாலுமே என்கிட்ட ஆடி கார்டு இருந்துச்சா? அது வேலை உண்மையாலுமே 10 கோடியா? நீ எங்கே நிறுத்தின? அவன் எப்படி எடுத்தான்? இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அப்போ இந்த அம்மா 9 போனாங்க ஏன்னா அது எங்கே பர்ஸில் வச்சிருந்துச்சுன்னா ஏன் நீ பர்ஸில் கழட்டி வச்ச? இல்லை எவ்வளோ கேள்வி நமக்கே வருதுன்னா போலீஸ்காரங்க மூலம் எப்படி வேலை செய்யும்? அவங்க எப்படி பார்ப்பாங்க அதை? ஏன் அதை அவங்க விசாரிக்கல? விசாரிக்க விடாத அளவுக்கு அவங்களுக்கு யார் மேல் இடத்துலேருந்து அழுத்தம் கொடுத்தது? அப்போ இங்கே திராவிட மாடலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்கே சில பேர் பலிகடாக்கள் ஆக்கப்படுறாங்க. எப்படி இந்த ஞானசேகரன் வழக்கில் ஞானசேகரனோட முடிச்சு விட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிற பெரிய தலைகள் காப்பாற்றப்பட்டுருச்சு. அதே போல இங்கே இந்த காவல்துறை அதிகாரிகள் தனிப்பட அமைச்சாங்க பாருங்க. காவல்துறை அதிகாரி அவங்களா போய் அவங்களை தூக்கி போட்டு மிச்சாங்களா? அவங்க செஞ்ச வேலை தப்பு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவங்கள தனிப்பட அடைச்சு போய் வாங்கி அவனை சேர்த்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தது யார் மேல் இடத்துல இருந்து? அந்த மேலிடத்த அதிகாரிகள்லாம் யாரையுமே நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே, கைது பண்ணலையே. நிகிதா முதற்கொண்டு யாரையும் நீங்கள் கைது பண்ணல. அப்போ நீங்கள் சொன்னதை செஞ்ச அந்த காவல்துறை அதிகாரிகள் கீழ் மட்டத்தில் இருக்கிற பலிகடாக்கள் மட்டும்தான் இங்கே பலியிடப்படுது. மேல் மட்டத்தில் இருக்கிற சார்களும் மேடம்களும் வந்து ரொம்ப சேஃபான பிளேஸில் இருக்கிறாங்க. ஹாப்பியாக அவங்க சுற்றி வந்துட்டு இருக்காங்க. எப்படி அவர் செந்தில் பாலாஜியோட தம்பி அப்படி ஹாப்பியாக இருக்கிறாரோ அந்த மாதிரி இங்கே நிகிதாவும் ஜாலியாக சுற்றி வந்துட்டு இருக்கு. இப்போ திருப்பி காலேஜுக்கும் பாடம் எடுக்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ ஏன் நிகிதாவை கைது பண்ணலை அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. அதுக்கடுத்து அவர் அஜித்குமாரோட தம்பியும் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கொடுத்துருக்க வேலை என் வீட்டிலேருந்து 80 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, அந்த வேலை தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அதுவும் தண்ணி இல்லாத காடு, அந்த 3 சென்ட் இடத்தோட விலையை பார்த்தீங்கன்னா வெறும் 6000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. நீங்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்குலாம் 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க. அப்போ ஏன் இவங்களுக்கு வந்து அது கண் துடைப்பு? இவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு ஒரு இழப்பீடு செய்யணும், ஒரு தலைச்சம்புள்ள அந்த குடும்பத்தில் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கண் துடைப்பு என்ன செய்யணும், என்ன செஞ்ச மக்களை திசை திருப்பணும், அவ்வளோதான். இனிமேல் மக்கள் மறந்துடுவாங்க, அடுத்த நியூஸ்க்கு போயிடுவாங்க. இனிமேல் இவங்க சொன்னால் கூட அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அப்போ என்ன கண் துடைப்புக்கு ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒரு திசை மாற்றணும். இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அந்த திசை மாற்றத்தில் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் பேசின வீடியோ தான் வைரல் ஆகுது. அதாவது காந்தி அம்பேத்கர் வழியில் போங்க, கோட்சே வழியில் போயிடாதீங்கன்ற மாதிரி ஒரு இஸ்லாமிய காலேஜில் போய் பேசினது தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இந்த மடைமாற்றமோ? முதல்ல யார் துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாலும் அதை படிக்கிறத முதல்ல நிறுத்தணும். அவருக்கு சில புரிதல் இல்லாமல் அதை பேசுறதுங்கிறது கண்டிப்பாக வந்து அது பேக் ஃபயர் தான் ஆகும். காந்தி அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க ஹேராம்னு சொன்னார். தீவிரமான ஒரு சனாதனி அவர். அதை இவங்க ஒத்துக்கிறாங்களா? அம்பேத்கர் அவர்களோட கருத்துக்கள் எல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? அம்பேத்கர் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது என்ன சொன்னார்? எப்படி வந்து இந்துக்களை பாகிஸ்தான்லேருந்து பிரிச்சு இங்கே எடுக்கிறீங்களோ அதே போல் இங்கே இருக்கிற முஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிடணும், அப்போ தான் அது சரியான பிரிவினையாக இருக்கும். இந்த தேச பிரிவினையின் போது நீங்கள் இந்த மாதிரி அவங்களை இங்கே வச்சிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகளை பின்னாலும் உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. அதே போல் மதமாற்றத்தின் போது அவர் ஏன் பௌத்த மதத்துக்கு மாறினேன் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு இஸ்லாமியனாவோ ஒரு கிறிஸ்தவனாவோ நீ மாறினீன்னா நீ இந்த தேசத்துக்கே வந்து ஒரு அச்சுறுத்தலாக மாறிடுவ. நான் அதனால தான் பௌத்த மதம்ங்கிறது அதுவும் ஒரு இந்து மதத்தை தழுவியது தான், அதனால நான் அதுக்கு மாறுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தீண்டாமை ஒழிணுங்கிறதா அதை ஒழிஞ்சு என் தேசத்துக்கு எதிராக ஒரு துரும்பு கூட நான் அசைக்க மாட்டேன்ற ஆகச்சிறந்த ஒரு தேசியவாதிகள் காந்தி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும். அந்த தேசியவாதத்தை வந்து இங்கே ஏற்றுக்கிறாங்களா திமுகவில்? பிரிவினைவாதிகளின் கூடாரம் திமுகங்கிறது. நீங்கள் என்னைக்காவது வந்து தேசியத்தின் பக்கத்தில் நின்றுருக்கீங்களா? நீங்கள் எப்படி உங்களை பற்றி பேசலாம்? அடுத்து கோட்சேவை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க இருக்குது? கோட்சேங்கிறவர் ஒரு தனிப்பட்ட மனிதன், அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால் அவர் எடுத்த முடிவு அது. காந்தி அவர்கள் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த சில பிடிவாதத்தினால அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது இந்துக்களும் முஸ்லீம்களுக்கும் நடந்ததில் இந்துக்கள் பல லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டாங்க. அப்போ காந்தி மௌனம் சாதிச்சார். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பேசி இந்துக்கள் பெரிய பங்குல இருக்காங்க, இந்துக்கள் கொதிச்சு எழுந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்றதுனால அவர் வந்து அமைதி காத்தார். கோட்சே அவர்களோட சகோதரிகள் வந்து அவர் கண் எதுக்குற வந்து கற்பழிக்கப்படுறாங்க, அவரோட குடும்பமே கொல்லப்படுது. ஆனால் வந்து இவர் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து அவர்களோட சகோதரத்துவத்தோடு போங்க, அவங்க ஒரு கண்ணில் அடுத்த மறுக்கணத்தை காட்டுங்க. அவங்க புகலிடத்துக்கு இந்துக்கள் வந்து ஒரு மசூதியில் போய் படுத்திருக்காங்க. கோடீஸ்வரன் வீடெல்லாம் விட்டுட்டு ஸோ கட்டின துணி கூட இல்லாமல் அப்படியே அகதிகள் மாதிரி வந்து எங்கே படுக்கிறன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற ஒரு மசூதியில் போய் படுத்திருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்துக்கள் இதுக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் போங்க அப்படின்றாங்க அந்த மசூதியில். காந்தி என்ன சொல்கிறார், வெளியில் வாங்குகிறார். அப்போ காந்தி என்ன சொல்லியிருக்கணும், மனிதநேயம் தானே அங்கே முக்கியம். அங்கே துரத்தி அடிச்ச மட்டும் அனுப்புகிறாங்க. அப்போ நீங்கள் 1% கூட இந்துக்களுக்காக பேசலையேங்கிற வேதனையில கோட்சே எடுத்த முடிவு அது. அதை ஒரு உயிர் பலி, ஒரு வன்முறையை கையில் எடுக்கிறத யாரும் எந்த இடத்துலையும் நியாயப்படுத்த முடியாது. கோட்சே வந்து கொண்டுட்டு ஓடி போய் தலைமறை வாயரில் எதுவும் பண்ணல, சரண்டர் ஆனார். அவரே முழு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் கோட்சே ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால தான் வந்து இருந்ததுனால அப்படின்னா அப்படி நீங்கள் உங்கள் கணக்குக்கு எடுத்தீங்கன்னா இங்கே எத்தனையோ கொலைகள் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் தானே. ஜாபர் சாதிக்கு வந்து இன்னைக்கு வந்து மெத்து கடத்தினாரு, அப்போ திமுக வந்து மெத்து கடத்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இப்போ வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் முகப்பண்டு எல்லாரும் இது பண்ணாங்க. இதில் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க?
காந்தியை கொண்டவன் தீவிரவாதி, ராஜீவ்காந்தியை கொண்டவன்லாம் வந்து தியாகிகளா? ஏன் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களெல்லாம் வெளியே விட்டீங்க? அந்த பேரறிவாளன் தீகாவோட ஐடியாலஜி இருக்கிறவர். அப்போ தீகா தான் வந்து ராஜீவ்காந்தியை கொண்டுச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? பேரறிவாளன் வெளியில் வந்தோன்னா எதுக்காக போய் ஸ்டாலின் அவர்கள் அவரை கட்டி பிடிச்சி வரவேற்கிறாரு? அப்போ உங்களோட ஐடியாலஜி என்ன? அப்போ எப்படி கோட்ஸே கெட்டவர், இங்கே ராஜீவ்காந்தியை கொண்டவங்க நல்லவங்களா? யாருக்கு ஒரு கொலை உயிர் கொலை பண்ணுறாங்கனாலும் அது தப்பு தான். காந்தியை கொண்டவும் தப்பு தான், ராஜீவ்காந்தி அவர்களை கொண்டவும் தப்பு தான். 2 பேரும் தேச தலைவர்கள், இந்த தேசத்துக்காக இருந்தவங்க. அப்போ நீங்கள் கோட்ஸே வந்து இது பண்ணுவீங்க, பேரறிவாளனை போய் கட்டிப்பிடிப்பீங்கன்னா அப்போ யாருக்கிட்ட உங்கள்கிட்ட தப்பு இருக்குது? நீங்கள் மாணவர்களுக்கு முன்னாடி போய் பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? அப்போ மாணவர்கள் தேடி படிக்கிறவனா தான் எந்திரிச்சு உங்களை கேள்வி கேட்ட மாட்டானா? அப்போ இவருக்கு என்ன பேச யோகிதை இருக்குது? அப்போ இவங்க வந்து இந்த கோட்ஸேலாம் வந்து கோட்ஸேனா இந்துத்துவா ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறத முதல்ல நீங்கள் நிறுத்தணும். அவர் அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர், அவரோட சுய இதோட போய் அவர் வந்து அந்த விஷயத்தை செய்கிறாரு. அதே போல் இங்கே பல ஐடியாலஜி உள்ளவர்கள் இங்கே பல தப்புகளை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ எல்லாமே அந்த சேர்ந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்றுப்பீங்களா? அப்படின்னா சொல்லுங்க. திமுகலேருந்து இப்போ எவ்வளோ பேர் லிஸ்ட்டு நாங்கள் வெளியே விடுறோம்னு சொல்லுங்கள். எத்தனை பாலியல் குற்றவாளிகள், எத்தனை கொலை குற்றவாளிகள், எத்தனை ரவுடிங்க, எத்தனை கஞ்சா கடத்துறவங்க, எத்தனை கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, எத்தனை மெத்து இது பண்ணுறவங்க, எவ்வளோ பேர் சொல்லணும் உங்களுக்கு? அப்போ எத்தனை பேருக்கு திமுக பொறுப்பேற்றுப்பீங்களா? இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துக்கணும். காந்தி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் சமரசம் இல்லாத தேசியவாதிகள். தேசத்துக்கு எதிராக ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டாங்க. அவங்க பேரை சொல்றதுக்கு கூட திமுகவுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஓட்டு அரசியலுக்காக சும்மா அவங்க பேரை சொல்றீங்களே ஒழிச்சு அவங்களோட சித்தாந்தத்தை நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சுச்சு? வாழ்நாள் முழுக்க அவருக்கு வந்து துரோகம் தான் செஞ்சுச்சு, ஒதுக்கி வச்சுச்சு. அதற்கப்புறமும் 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் எதுவுமே செய்யல. மோடி அவர்கள் வந்துதான் பாஜக ஆட்சியில தான் அம்பேத்கர் அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு செஞ்சிருக்காங்க. 5 இடங்கள், அவர் பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அவர் அதுக்கு மறைந்த இடம், அவர் வந்து பௌத்த மதத்தை தழுவிய இடம் சொல்லிட்டு 5 இடங்களை செலக்ட் பண்ணி அத்தனை இடங்களையும் அரசு உடைமையாக்கி அவருக்கு அவ்வளோ பெரிய சிலை கால் மேல கால் போட்டு உட்கார்ற மாதிரி வச்சு இதெல்லாம் யார் பண்ணா? காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணீங்களா? வாய்க்கிலேயே அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசினா மட்டும் போதுமா உங்களுக்கு? இந்த ராகுல் காந்தி வாயை திறந்து அரசியலமைப்பு சட்டம்ங்கிறாங்களே, அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு தடவை திறந்து படிச்சிருப்பாங்களா அவங்களா? அதை படித்தா தெரியும் அம்பேத்கர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதனால் இதை வந்து பேசுறதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதியே கிடையாது. கோட்ஸே மாதிரி போயிட வேணாங்கிறத நாங்களே தான் சொல்லுவோம். ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலையும் வன்முறையை வந்து இது பண்ணுறதே கிடையாது. வன்முறையான வார்த்தைகளை கூட உபயோகப்படுத்துறத ஆர்எஸ்எஸ் விரும்புறதே கிடையாது. ஒருத்தவங்களை யாரையும் தனிமனிதல் தாக்குதல் பண்ணக்கூடாது, யார் ஒருத்தரையும் மரியாதை குறைச்சலாக பேசக்கூடாது, வன்முறையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதா ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் சாகாக்கு ஒரு 4 தடவை ஸ்டாலின் அவர்கள் வந்தாருன்னா அவர் இதெல்லாம் பேச மாட்டார். அங்கே போதிக்கப்படுறதெல்லாம் அன்பு, அமைதி, சகோதரத்துவம், இந்துக்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருங்க, தேசத்தை பாதுகாக்கணும், இந்த தேசத்தில் இருக்க எல்லோரும் நம்மளோட சகோதரர்கள், தீண்டாமை இருக்கக்கூடாது, இதை தான் ஆர்எஸ்எஸ்ல போதிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் முடிஞ்சா அங்கே அவர் பக்கத்தில் நடக்கிற கோபாலபுரத்தில் நடக்கிற ஆர்எஸ்எஸ் ஷாக்காவுக்கு ஒரு 4 தடவை போயிட்டு சொல்லுங்க. போனால் அவர் இதெல்லாம் பேச மாட்டார். அவருக்கு புரிஞ்சிடும் ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு. ஓகே மேம், அற்புதமான கருத்துக்கள் இளையபாதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றி.